இது வன்னி மரம். இது போலி வன்னி மரம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை நர்சரிகளில் போய் கேட்டிங்கன்னா வன்னி மரம் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த வன்னி மரத்துக்கு பதிலாக இந்த மரத்தை தான் கொடுக்குறாங்க. வன்னி மரத்துக்கு ப்ரோசோபிஸ் சினரேரியா அப்படின்ற அறிவியல் பேர். இதுக்கு இங்கிலீஷில் கெஜ்ரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கு செனகலியா செனகல் அப்படின்ட்டு அறிவியல் பேர். ஆங்கிலத்தில் கம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த மரத்துலையும் முள் இருக்கும், இந்த மரத்துலையும் முள் இருக்கும். இலை ஓரளவுக்கு 2 மரத்துக்கும் ஒத்து போகும். நான் வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த செனகலியா செனகளோட மரத்தோட இலை கொஞ்சம் அகலமாக இருக்கும், சின்ன சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆனால் வன்னி மரத்தோட இலை நம்ம ஊரில் கருவேல மரம் இருக்கு இல்லையா, அதோட இலை எப்படி சின்ன சின்னதாக அடுக்கி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த செனகலியா செனகளோட பூ இந்த மாதிரி வெண்ணிறத்தில் இருக்கும். ஆனால் வன்னி மரத்தோட பூ இப்போ வன்னி மரம் பூக்கிற சீசனில் வன்னி மரத்தோட பூ மஞ்சள் கலரில் இருக்கும். இதோட காய் இந்த மாதிரி பட்டையாக இருக்கும். இதுவே காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். காஞ்சதுக்கப்புறம் அதோட காய் இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா பட்டையாக காஞ்சிருக்கும். அது அப்படியே வன்னி மரத்தோட காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாக சின்னதாக அப்படியே நீட்டாக தொங்கும். அது உண்ணக்கூடியது, இது உண்ண முடியாதது. அதனால் உங்களுக்கு வன்னி மரம் வேணும் அப்படின்னா வன்னி மரத்தை சரியான வன்னி மரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து சின்னதாக இருக்கும்போது இலைகளை பார்த்தாலே கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். பார்த்து வளங்க. நிறைய கோயில்களில் வன்னி மரம் அப்படின்னு நம்பி இந்த மரத்தை கொண்டு வந்து நட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இப்பயுமே இது ஒரு பழமையான கோயில் மயிலாடுதுறையில் இருக்குது. இதில் ஒரு பிரம்மாண்டமான வன்னி மரம் பல ஆண்டுகளாக இருக்குது. கிட்டத்தட்ட இதுக்கு 200 300 வயசு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இந்த மரத்தையும் நட்டுருக்காங்க. இதையும் வன்னி மரம் நம்பி சின்ன வயசில் நட்டுருப்பாங்க. பார்க்கும்போது தண்டுலேயே வித்தியாசத்தை இருக்கு பாருங்கள். அது நல்லா கருப்பாக இருக்கும், இது நல்லா வெள்ளையாக இருக்கும். அதனால் வன்னி மரம் நம்பி இந்த மரத்தை கொண்டு வந்து தயவு செஞ்சு நடாதீங்க.